கஅபத்துல்லாவின் இமாமாக இருக்கும் ஷேக் அப்துல் ரஹ்மான் அல் சுதைஸ் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் ஒரு உரையாற்றினார். உரையாற்றும் போது ஒரு சம்பவத்தை நினைவு கூறினார். ஓர் சிறுவன் இருந்தானாம். அவன் மற்ற சிறுவர்களைப் போல் குறும்புத்தனமான ஒரு சிறுவனாம். ஒரு நாள் அந்த சிறுவனது வீட்டிற்கு விருந்தாளிகள் வந்தார்களாம். அப்பொழுது அவனது தாயார் அந்த விருந்தாளிகளுக்கு பரிமாறுவதற்காக உணவு சமைத்துக் கொண்டிருந்தாளாம். அந்த சிறுவன் என்ன செய்தான் தெரியுமா? விளையாட்டுத்தனமாய் தாய் சமைத்த உணவில் மண்ணை அள்ளி போட்டு விட்டான். இதை கண்ட அவனது தாயார் கோபமாக, அல்லாஹ் உன்னை கஅபாவிற்கு இமாமாக ஆக்கிவிடட்டும், இங்கிருந்து ஓடிவிடு என்று சத்தமிட்டார்கள். என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் உன்னை கஅபாவிற்கு இமாமாக ஆக்கட்டும் என்று சொன்னார்கள். இந்த கதையை சொன்ன ஷேக் அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள். தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்ட அவர் தொடர்ந்து சொன்னார்கள், மக்களே, இந்த சிறுவன் யார் தெரியுமா? கஅபத்துல்லாவின் இமாமாக இருக்கக்கூடிய, இப்பொழுது உங்கள் முன் உரையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நான் தான் என்றார்கள். தாயின் அந்த பிரார்த்தனையால் கஅபாவின் இமாமாகவும் தனது அழகிய குரலினால் திருக்குர்ஆனை ஓதி கோடிக்கணக்கான மக்களின் உள்ளங்களை வென்ற ஒருவராகவும் இப்பொழுது திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஷேக் அப்துல் ரஹ்மான் அல் சுதைஸ் அவர்கள். இந்த செய்தி அனைத்து தாய்மார்களுக்கும் பாடமாகும். குறும்புத்தனம் செய்கின்ற தனது பிள்ளைகளை கடின வார்த்தையால் திட்டும் தாய்மார்களை நாம் இன்று பார்க்கின்றோம். உள்ளத்தில் இருந்து அந்த வார்த்தை வராவிட்டாலும் அவர்களின் வாய்களினால் இருந்து வரக்கூடிய அந்த கெட்ட வார்த்தைகள் இப்பொழுது சர்வ சாதாரணமாகிக் கொண்டிருக்கின்றது. கோபத்திலும் நல்ல வார்த்தைகளை மட்டுமே நம் பிள்ளைகளை நோக்கி கூற வேண்டும்.